இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இந்த ஹேஷ்டாக் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஷேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி 45 பேர் அங்க குண்டு போட்டு சாவடிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அமைப்பு. இஸ்ரேல் அமைப்பு ஏன் சாவடிக்கிறாங்கன்னா, ஹமாஸ்ன்னு ஒரு தீவிரவாத அமைப்ப அழிக்கிறதுக்காக அவங்க இது பண்றாங்க. அவங்க இந்த 45 பேர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட போன வருஷம் அக்டோபர்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 பாலஸ்தீன் மக்கள் அவங்க கொண்டிருக்காங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பை நாங்க அழிக்கிறோம்ட்டு. இந்த ரஃபான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன்ல ஒரு பகுதி தான் காசான்னு சொல்லுவாங்க. காசா ஸ்ட்ரிப். அந்த காசா ஸ்ட்ரிப்ல சவுத் சைடு, அதாவது தெற்கு பகுதி தான் ரஃபான்னு சொல்லுவாங்க. அதுல நார்த் சைடு இந்த மக்களை அகதிகளா வெளியேற்ற சொல்லி சென்ட்ரல் சைடு போனாங்க. அந்த சென்ட்ரல் சைட்லயும் அந்த ஹமாஸ் அமைப்பு இருக்காங்க, நாங்க அங்கேயும் அட்டாக் பண்ண போறோம்ட்டு, நீங்க வெளியே போங்கன்ட்டு அவங்கள லாஸ்டா அந்த சவுத் சைடு தான் போக சொல்லியிருக்காங்க. அந்த சவுத் சைடு போனதால அந்த சவுத் சைடுக்கு மேல போறதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அதான் லாஸ்ட் லேண்ட்மார்க். ஏன்னா அதுக்கப்புறம் போனா எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த செவரு டச் பண்ணாலே ஷாக் அடிக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் அங்க போயிடக்கூடாது இல்ல. ஏன்னா அவங்க நாட்டை தான் பார்த்துப்பாங்க. அதாவது இவங்க இது தாண்டி வரக்கூடாது, யாரும் இதை தாண்டி வரக்கூடாது. எகிப்து வந்து போட்டு வச்சிருக்காங்க ஒரு சுவர். இவங்க வந்து வேற வழி இல்லை, இதான் அவங்களோட லாஸ்ட் லேண்ட்மார்க். அதான் ரஃபான்னு சொல்லுவாங்க. லஃபால மக்கள் எல்லாம் தங்கியிருந்தாங்க, அது டென்ட் போட்டு தான். 2 நாளுக்கு முன்னாடி குண்டு போட்டிருக்காங்க. அதாவது 2 முக்கியமான ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து அந்த ரஃபான்ற பகுதி தான் இருக்காங்க, ஒரு பில்டிங்ல தான் இருக்காங்க, குண்டு போட்டிருக்காங்க. அந்த பில்டிங்ல டார்கெட் பண்ணி குண்டு போட்டேன்னு சொல்றாங்க. அந்த குண்டு செதறி ஒரு டேங்க் மேல பட்டு செதறி இருக்கிற எல்லா டென்ட் மேல பட்டு ஃபயர் ஆயிடுச்சுன்னு இஸ்ரேல் அமைப்பு சொல்றாங்கன்னா, அது எப்படி திட்டமிட்டு பண்ணாங்களா இல்ல தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. அந்த போட்ட குண்டுல அந்த இருக்கிற எல்லா டென்ட்டும் பத்தி எரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இறந்துட்டாங்க. அவங்க மிலிட்ரியோ போலீஸோ சாதாரண மக்கள் தான். நிறைய குழந்தைங்க எல்லாம் இறந்து போனாங்க. எப்படி சொல்றது, பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம். அதனாலதான் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குழந்தைக்கு தலையே இல்ல, அந்த தலையில்லா குழந்தை எதிர்த்து அவங்க அப்பா கதறாரு. யார் யார் இறந்து போனான்னு தெரியாம எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த வார் எப்ப நிக்கும்னு தெரியல. இவங்களும் அந்த தீவிரவாத அமைப்பை அழிக்கிறேன்ட்டு படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களை. இதனாலதான் அந்த ரஃபான்றது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. செலிபிரிட்டி கூட ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த போர் எப்ப நிக்கும்னு தெரியல.